திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்றதெல்லாம் செகண்டரி, பட் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் செட் ஆச்சுன்னா உங்களோட லைஃபோட கம்ப்ளீட் டெஸ்டினேஷன் விஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். விஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதுக்குள்ள டீப்பா போயிட்டு விஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு இன்டென்ஷன் இஸ் விஷன். ஐ ஆல்ரெடி செட் த விஷன். இந்த விஷனுக்குள்ள டீப்பா எந்த அளவுக்கு உள்ள போறீங்களோ உங்களோட லைஃப் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்த 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் இஸ் அ மேக்ஸிமம் டைம். உங்களோட இன்கம் டபுளா இருக்கும். 2 காரணம் இருக்கும் டபுள் ஆகலைன்னா. ஒன்னு கொடுத்த இன்புட் சரியில்லை, இன்னொன்னு வாங்கின பர்சன் சரியில்லை, அல்லது அந்த பர்சன் வாங்கல. ரைட், வாங்கின பர்சன் சரியில்லை அல்லது அந்த பர்சன் வாங்கல. அப்போ 3 மாசம் இருந்து 6 மாசம் வரைக்கும் எடுத்து இந்த லிஸ்ட் எடுத்து அப்படி பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணுவேன், எனக்கு இந்த அட்டனன்ஸ் தெரிஞ்சும். ஸோ இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணீங்கிறது எனக்கு 3 மாசத்துல 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். உங்களோட வருமானம் டபுள் ஆகாத அத்தனை பேரும் இன்னைக்கு நைட் ஒர்க் பண்ணாதவங்க. சார் நாளைக்கு காலையில் ஒர்க் பண்ணிட்டா ஓகே, ஆனா இன்னைக்கு நைட்டு ஹைலி யூ ஹாவ் டு கெட் பாயிண்ட். இப்ப பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஆர் யூ ரெடி? திரும்ப சொல்றேன், லாஸ்ட் ஆப். அதுக்கு அடுத்தது டின்னர். இஸ் இட் ஓகே? கம்ஃபர்டபுளா இதை ஒன்று டீப்பா நம்ம பார்ப்போம். ஓகே, வாட் இட்? எஸ், the technique I am using is a visualization technique which is highly powerful. Highly powerful. முன்னாடியே பில்டப் கொடுத்துறோம். It will create a massive difference in your life. அடிக்கடி நான் இப்போ விளையாட்டு தான் சொல்லிச்சு. சொன்னா பயங்கரமா கோவப்படுவோம். இந்த விஷயம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு ஏதாவது சொல்லி நான் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், உன்னை நான் கெத்துக்க இல்லையா தெரியுமா சொல்லுவேன். நான்லாம் யார் தெரியுமா? இல்லை நான் இல்லை, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? வெய்ய காலத்திலேயே கொய்யா பழம் சாப்பிட்றோம். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? சுனாமியிலே ஸ்விம்மிங் போறோம். வேற நாங்கெல்லாம் யார் தெரியுமா? திருநெல்வேலிக்கு அல்வா புரிஞ்சவங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னது? புயல் காத்திலேயே பீடி பத்த வைக்கிறவங்க. வேற ஏதாச்சும் டாபிக் இருக்க? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. நாங்கெல்லாம் சூரியனுக்கே தாச்சிருக்கேன். வேற ஏதாச்சும்? நாங்கெல்லாம் திருப்பதிக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம். அந்த டாபிக் மட்டும் வேண்டா. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. கொத்தையோட யாராவது பழைய சாப்பிடுவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். வெய்ய காலத்துல நானும் தான் கொய்யா பழம் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டா சாப்பிடியா? ஆனா நான் சாப்பிடுவேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் விட்டுலாம். நான் இந்த நாங்க இருக்கு இல்லையா, நாங்க நான் சொல்லியிருக்கலாம். நான்லாம் யாரு தெரியுமா சொல்லியிருக்கலாம். அது என்ன நாங்க? உடனே படிதல் சொன்னாதான் வெளியே தெரிகிறதாயா ஒரு ரூபம், உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள். கரெக்டு தானே? நமக்குள்ள எல்லாத்திற்கும் பல ரூபங்கள் இருக்கா? அந்த எல்லா ரூபத்தையும் இப்ப கொண்டு வரலாம். இனிமேல் நான் என்பது நான் அல்ல, நான் என்பது நாங்க. நான் என்பது சிங்குலர் இல்ல, நான் என்பது ப்ளூரல் அப்படின்னு இப்ப மாற்றலாம். ஓகே, let us visualize. ஓகே, இது என்ன வருஷம்? 2025. இப்போ நாம டைம் டிராவல் பண்ணி போவோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேரு டைம் டிராவலர். டைம் டிராவல் பண்ணி நம்ம பின்னாடி போக முடியும் தானே? பின்னாடி போறதுக்கு முன்னாடி போவோம். 2025ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம 2030க்கு போவோம். 5 வருஷம் தான் இருப்போம். இந்த ஆக்டிவிட்டி பவர்ஃபுல்லா இருக்கணும்னா நம்மளோட எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒருங்கிணைந்து இருந்தா பவர்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் ஹைலி பவர்ஃபுல்.
இதுக்கு இன்னும் வலுவாக சேர்க்கணும்னா ஐ ஹாவ் டு மை மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். என்னோட தாட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ரைட், மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணால் ரிலாக்ஸேஷன் ஆகும். கீழே மேலே வரைக்கும் இது பண்ணோம்னா மைண்ட் எனர்ஜி ஆக்டிவ் எடுத்துக்கலாம். அதனால கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் எப்பவுமே. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம், பழைய மெம்பர்ஸ்லாம் தெரியும். ரீசெண்டாக பண்ணுறது இல்லை, அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகும். புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. நான் இது கைட் யூ. ஓகே, நோட்டு பேனெல்லாம் அப்படி வச்சிருங்க. ரைட், இன்கேஸ் உங்களுக்கு கோட் எல்லாம் டைட்டாக இருந்துக்கா அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா கழுத்தியில் கூட வச்சிடலாம். கோட்டை மட்டும். ஓகே, வேணா கண்ணாடி அந்த மாதிரி சொன்னேன். ஓகே, வாட்ச் டைட்டாக இருந்துச்சாலும் கழட்டி வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அந்த பேக்கெட்டில் செல்ஃபோன் எல்லாம் எடுத்து கீழே வச்சுருங்க. அது கம்ஃபர்டபுள். காலை கீழே வச்சுக்கோங்க. அந்த காலை இப்படி கிராஸ் ஆகக்கூடாது, கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது ஒர்க் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து முதுகுத்தண்டு, பேக் போன். பேக் போன் வந்து இப்படி சாஞ்சு கால் நீட்டி அப்படியே இருக்கக்கூடாது, இப்படி குனிஞ்சு அப்படியே இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகுத்தண்டு மிக முக்கியமான விஷயம். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். ஓகே, கைக்கு மேல் முகமாக வச்சுக்கோங்க, காலோட தொடையில வச்சுக்கலாம். யூ கேன் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் லேப். ஓகே, ரொம்ப டைட்டா இல்லை, நார்மலா கண்களை க்ளோஸ் பண்ணிக்கலாம். முகத்துல இறுக்கமா இல்லாம லைட்டா புன்னகையோர் என்ஜாய் பண்ணி. ஏதாவது இடத்துல இறுக்கம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தளர்வா லைட்டா வச்சுக்கலாம். பேச ரொம்ப கடுமையா வச்சுக்க வேண்டாம். என்ஜாய். ஓகே, நம்ம எப்பவுமே டீப் பிரெத் எடுக்கும் போது அந்த டீப் பிரெத் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நம்ம உடம்புல நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற அந்த மூச்சு நம்ம கவனிக்கிறதே இல்லை. அது எப்பவுமே கவனிக்காம இருக்கிற இந்த மூச்சை நம்ம கொஞ்ச நேரம் கவனிக்கும் போதும் எவ்வளவு ஆனந்தமா சுகமா இருக்கும். அந்த ஆனந்தம் சுகத்தை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி அனுபவிச்சு ஒரு டீப் பிரெத் எடுக்கலாம். Take a deep breath. இந்த முதல் மூச்சை எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சுன்னா அது இன்னொரு தடவை என்ஜாய் பண்றதுக்காக இன்னொரு டீப் பிரெத் எடுத்தா போதும். Take one more deep breath. இப்போ உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய கால் பாதங்கள்ல மட்டும் இருக்கும். கால் பாதங்களை மட்டும் 3 லெவல்ல டைப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சின்னதா, அப்புறம் கொஞ்சம் இருக்குமா, அதை விட இன்னும் கொஞ்சம் இருக்குமா. காலை பூமியில வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. டைட் டைட் டைட், ரிலாக்ஸ். உங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதி உங்களுக்கு ஏதாச்சும் வலி கொடுத்துச்சுன்னா அதை அந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். எந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சா அந்த இடத்துலையோ அல்லது முழுக்கவோ நீங்க செய்யாம தவிர்க்கலாம். ஓகே, உங்க கவனம் கால் பாதங்கள்ல இருந்து கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகி முட்டைக்கு கீழே பாதத்துக்கு மேல கவனம் இருக்கு. அந்த இடத்தை மட்டும் 3 லெவல்ல டைப் பண்ணலாம். டைட் டைட் டைட், ரிலாக்ஸ். Take a deep breath.
உங்களுடைய கால் முட்டிக்கு மேல கால் தொடைக்கலாம் மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்களுடைய இடுப்பு பகுதியை மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்களுடைய வயிற்று பகுதியை மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்களுடைய செஸ்ட் மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்களுடைய கைகளை மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்க ஷோல்டர்ஸ் கழுத்தை மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. உங்களுடைய தலைப்பகுதியில் மட்டும் டைட் 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 ரிலாக்ஸ். Take a deep breath. இன்னொரு ஆழமான மூச்சு எடுக்கலாம். Take a deep breath. உங்க கண்கள் மூடியே இருக்கலாம். நான் 2025 இப்ப இருக்கேன். 2030 டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன நான் இப்ப பாக்குறேன். அவர்கிட்ட போய் உங்க பிசினஸ் நீங்க எப்படி பண்றீங்கன்னு கேக்குறீங்க. இந்த பிசினஸ்ல எத்திக்கலா மட்டும் இல்லாம கோர் காம்பிடன்சிய நான் 5 வருஷத்துல பயங்கரமா வலுப்படுத்தி இந்த துறையில நான் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். உங்களோட வருமானம் எவ்வளவு அவர்கிட்ட கேட்குறீங்க? எல்லா செலவுகளிலும் போக வாடகை சேலரி எல்லாம் கொடுத்தது போக
ப்ராஃபிட்டா மட்டும் 30 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு அவர் சொல்றார். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க, நீங்க கேட்குறீங்க. என் வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ணி மற்றவங்களையும் பேலன்ஸ் பண்ண வைக்கிறது மூலியமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த உலகத்துல என்னோட அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற இன்னொரு பர்சனை என்னால பார்க்க முடியலன்னு சொல்ற. எப்படி அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அவர் சொல்ற, குறைஞ்சது 100 பேருக்கு மேல உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்ற. எங்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் அவங்களோட குடும்பத்துல என்ன ஒருத்தரா பாக்குறாங்க அப்படின்னு அவரை சொல்ற. அதை கேட்டு உங்களுக்கு பூரிப்படையது, அதை பார்த்து உங்களுக்கு புல்லரிக்குது, சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் திரும்பவும் 2025க்கு நீங்க திரும்ப வரீங்க. நமக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் ஏதோ வருஷத்தோட இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் இந்த ஒரு தகவலை நாம சொல்லலாம். உங்க பிசினஸ் இதுக்கு முன்னாடி எப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்ப கூட இருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை நாட்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இப்ப நீங்க அப்படி இருந்தா, இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் அவருக்கிட்ட போய் அவரோட கையை பொறுத்து அவரை கையை கொடுக்கவும், அவர் பயங்கரமான மன வேதனையில இருப்பாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு பத்தும் டைட்லி அவங்களை கட்டி பிடிக்கும் போது அவங்க காது உங்க பக்கத்துல இருக்கும். அவர்கிட்ட மெதுவா சொல்லுங்க, இந்த பிசினஸை எத்திக்கலா உன்னோட அளவுக்கு பண்றதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. குறைஞ்சது 30 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு வருமானம் உனக்கு வரதான் போகுது. உன்னோட லைஃப் மட்டும் இல்லாம மற்றவங்களோட வீல் ஆஃப் லைஃப் பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஸ்டாஃப் என்ன கடவுளா பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் உன்னோட வீட்டுல, அவங்க வீட்டுல உன்ன ஒரு மெம்பரா வச்சிருக்காங்க. இத நான் பார்த்துட்டேன், ஆனா உனக்கு அது தெரியல. நான் சொல்றதுக்காக நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் டெம்பரரியான சிச்சுவேஷன். கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னேன்.
உங்க பிசினஸ் என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்களோ அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு நீங்க போங்க. அன்னைக்கு ஒருத்தர் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. இந்த பிசினஸை தொடங்கினா கம்போர்ட் ஒண்ணு நான் வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்கேங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு பயத்தோட இருக்காரு. அவர்கிட்ட போய் அவரோட கையை பிடிச்சி கையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை கையை பிடிச்சிப்போம். அவர் காதுல சொல்லுங்க, நீ அன்னைக்கு எடுத்த முடிவு மிக உன்னதமான முடிவு. தேங்க்யூ சோ மச். அந்த முடிவுனாலதான் இந்த துறையிலேயே உன்னோட அளவுக்கு எத்திக்கலாவும் திறனோடையும் கோர் காம்படன்சியோட இல்லாத ஒரு பர்சனே இல்லை. உன்னோட வீல் ஆஃப் லைஃப் பேலன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்க. உன்னோட வருமானம் 30 லட்சத்துக்கு மேல இருக்கு. நூற்றுக்கணக்கான ஸ்டாஃப்ஸ் உங்க கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான கஸ்டமர் அவங்களோட வீட்டுல உன்னோட மெம்பரா வச்சிருக்காங்க. இத்தனைக்கு காரணம் அன்னைக்கு நீ எடுத்த முடியும். நன்றின்னு சொல்லுங்க. அடுத்த பர்சன் பாக்குறது உங்களோட 20 வயசு மேபி அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற ஒரு டைம். அவர்கிட்ட கைய பிடிச்சு கட்டிக்கும். அவர் காதுல சொல்லுங்க, இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாம நீங்க இருக்க. ஆனா உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் பதட்டம் உனக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா கவலைப்படாத. உன்னோட துறையில உன்னோட அளவுக்கு ஜீனியஸ் பார்க்கவே முடியாது. மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ சம்பாதிக்க போற. உன்னோட வீல் ஆஃப் லைஃப் நீ பேலன்ஸ் பண்றது இல்லாம மற்றவங்களுக்கும் நீ பேலன்ஸ் பண்ணணும். நூற்றுக்கணக்கான ஸ்டாஃப்ஸ் உன்னை கடவுளா பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான கஸ்டமர் உன்னை தன்னோட வீட்டுல ஒரு மக்களா பாக்குறாங்க. இதை சாதிக்கிறதுக்காக தான் நீங்க இருக்க. கவலைப்படாம இப்ப நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றியோ அதே அளவுக்கு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லு. அந்த என்ஜாய்மெண்ட்ல பகிர்ந்துக்கு. திரும்ப 12 வயசுக்கு போகும். ஒரு 7வது 8வது படிக்கிற ஒரு வயசு. மழலை பருவத்திலிருந்து இந்த மீடியாக்கர் உலகம், சாதாரணமான மக்கள், நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்களோட மீடியா கிருஷியை நமக்குள்ள விதைக்கிற ஒரு நேரம். மீடியா கிருஷியை விதைக்கிற நேரம். அங்க போய் அவரை கட்டி பிடிச்சிட்டீங்க. அவர் பயங்கர குழப்பத்துல இருக்கார். நான் என்ன ஆக போறேன்னு அவருக்கு தெரியல. புடிச்சிட்டே அவளோட தோலை தட்டி கொடுங்க. அவ கண்ல இருந்து வர ஒரு ஆனந்த கண்ணீருக்கு எவ்வளவு. அதை தொடச்சு விட்டுட்டு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுங்க.
உங்களோட 3 வயசுக்கு போகும். 3 வயசு குழந்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அதோட பிஞ்சு கைய கையில பிடிச்சு பாரு. அதோட மலனை பேச்சு கேளு. அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சு ஆள பிறந்தவன்டா நீனு செய்ய. அந்த குழந்தையை கட்டி கொடுக்கும். அந்த குழந்தையை கஷ்டப்பிடிச்சுக்கிறது வச்சு விடணும்னு உங்களுக்கு மனசு இல்லை. இப்ப நம்மளோட அம்மாவோட கருவுக்குள்ள நம்ம போறோம். 1, 2, 3 சொன்னதுக்கு அப்புறம் you will be entering into your mother's womb. 1, 2, 3. சுற்றியும் இருட்டு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் வெளியே வருவேன்னு எனக்கு தெரியுது. அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க, நீ வெளியே வரதே இந்த கடவுளோட பணியை செய்யறதுக்கு உண்டான ஒரு கருவியா வரப்போறேன்னு சொல்லுங்க. உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கான்னு தெரியாதுடா, ஆனா உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அம்மாவோட கருல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கருவுக்குள்ள வரனுக்கு முன்னாடி ஒரு ஆன்மாவா இருக்கு. உங்களை நீங்க ஆன்மாவா பாருங்க. உங்க அம்மாவோட கருவுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாக்குள்ள இப்ப நீங்க போய் ஐக்கியமாக்குறீங்க. நான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்றதுக்கு உண்டான இடத்தை தேடிட்டு இருக்கேன். இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆன்மாவா இருக்கி, அந்த ஆன்மா எல்லாத்தோட ஆன்மாக்கும் ஒரு சுப்ரீம் சோல் இருக்கு. அந்த சுப்ரீம் சோலோட உத்தரவன் பிரகாரம் தான் ஜனனம் உருவாகுது. அப்ப உங்களோட சுப்ரீம் பவர் அந்த சுப்ரீம் பவரை நீங்க பார்க்க நினைச்சா பார்க்க முடியும். அவர்கிட்ட பேச நினைச்சா பேச முடியும். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு பெரிய ஒளி தோன்றும். அதுதான் உங்களோட சுப்ரீம் பவர். ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்றதுக்கு சுப்ரீம் பவர் இருக்கு. அந்த சுப்ரீம் பவர் கிட்ட புரிய ஒரு விஷயம் சொல்லுங்க. நன்றி.
நன்றி. நன்றி. அந்த சுப்ரீம் பவர் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் செய்யறதுக்கு உண்டான ஒரு யூனிவர்ஸா, அதை நான் பண்ற ஒரு கருவியா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்ன அனுப்புனதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேளுங்க. இப்போ என் முன்னாடி வந்த அந்த சுப்ரீம் பவர் நான் எந்த குழப்பத்தில் இருக்கும் போதும் என் முன்னாடி வந்து எனக்கு கைட் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. அந்த சுப்ரீம் பவர் மறுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லுங்க, நன்றி. உன் கூட நான் இருக்கப்பா அப்படின்னு அந்த சுப்ரீம் பவர் சொல்றேன். நீங்க உணர்றீங்க. அந்த சுப்ரீம் பவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எதுக்காக இங்க அடிச்சனோ அந்த விஷயத்த பண்றதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சுன்னு அந்த சுப்ரீம் பவர் சொல்லி உங்களை திரும்பவும் இந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கும். நீங்க திரும்பவும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க. நீங்க இப்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் தயார். நீங்க எப்போ உங்களோட கண்களை திறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, you can open your eyes.